ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அலைன் மோஷனில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் புது வீடியோ ஒன்று வந்திருக்கு. அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம QR கோட் வச்சிருக்கோம். அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமாங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற ஒரு QR கோடு இந்த வீடியோ லாஸ்ட்டில் QR கோட் கொடுப்பேன். அதை இந்த மாதிரி க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். அலைன் மோஷன் ஆப் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இதை டச் பண்ணிங்கன்னா போதும், அலைன் மோஷன் ஆப் உள்ள எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா? அலைன் மோஷன் ஆப்பில் வந்து ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட் பார்க்கணும். ஓகேங்களா? ஆட் வந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆட் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணணும். ஆட் முடிஞ்சிச்சு. ஓகே, இதில் இம்போர்ட்னு இருக்குல்ல, இம்போர்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணும்போது பிளராக இருக்க மாதிரி தான் காமிக்கும். நம்மளோட அவுட்புட் வெளியே வந்தால் தான் HD குவாலிட்டியில் வெளியில் காமிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன ஃபோட்டோ மாற்ற போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவோ உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவோ இதில் வந்து நீங்கள் கேலரிக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த கேலரிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வச்சுட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா வந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து எப்படி கேட்குறீங்கன்னா, இந்த நம்ம ஃபோட்டோ கீழே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோலாம் வருது, அந்த ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க. அதையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபோட்டோ தான் இந்த இடத்துல இருக்குது. இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ சேஞ்சே ஆகிடும். ஓகேங்களா? எந்த ஃபோட்டோ வேணால் கொடுக்கலாம். இப்போ வேணால் இப்போ கொடுத்தா அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் இங்கே இருக்குல்ல கீழே இருக்க ஃபோட்டோ, நம்ம இப்போ எப்படி இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்தது, என் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ மாற்றினேன், அந்த மாதிரி நீங்கள் இந்த ரவுண்டில் வர ஃபோட்டோ எல்லாத்தையும் மாற்றலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகாக ஒரு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே பூட்டு சிம்பிள் இருக்குல்ல செட்டிங்ஸ் பக்கத்தில், அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் அமைக்கல, அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 ஆட் பார்க்கணும். கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது. இன்னும் நம்ம 2 ஆட் பார்க்கணும். 2 ஆட் பார்த்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஆடு, இந்த லாஸ்ட் ஆடு பார்த்து முடிச்ச உடனே நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான பேஜ் வந்துடும். லாஸ்ட் ஆட் பார்த்து முடித்த உடனே இந்த பேஜுக்கு தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? உங்களோட வீடியோ வந்து HD குவாலிட்டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்னு இருக்குல்ல, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ஆட் வரும். ஓகே, அந்த ஆட் பார்த்து முடிச்ச உடனே இந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் ஆகும் வீடியோ நம்ம வெளியில் வரதுக்கு. ஓகே, 100% ஆன உடனே வெளியே வந்துடும். ஸோ ஒரு 3-5 ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள ஆப் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஒரு ஆட் வரும். நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு 3 ஆட் வரும். இப்போ இன்னொரு எக்ஸ்போர்ட் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அது பண்ணும்போது ஒரு ஆட் வரும். ஓகேங்களா? இது முடிச்ச உடனே கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது 100 ஆன உடனே பார்க்கலாம். 100% ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், HD குவாலிட்டியில் செம்மையாக இருக்கும். ஓகே, வேறு லெவலில் வந்திருக்கு. இது நம்ம சேவ் கொடுத்தோம்னா நம்ம கேலரிக்கு வந்துடும். ஓகேங்களா? சேவ் டு கேலரி வந்துடும். ஓகே, இதை நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோம். இந்த பாட்டை நான் மியூட் பண்ணிப்பேன். அந்த பாட்டு வேணும் அப்படின்னா அந்த தரையில் நடந்த நான் அந்த மாதிரி வந்தது. இது ப்ளே பண்ணி பார்க்குறேன். தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஓல்டு சாங் தான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் உங்களை வீடியோ நீங்கள் எடிட் பண்ணதை பார்த்து வேணும் நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கான வேலை அதுதான். இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களே பார்த்து எடிட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏங்க சத்தியமாக நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் கடைசியில் என் கூட துணையா இருங்கப்பா. டீச்சர் வீட்டு மாத்திரா சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க